ஹலோ கேமர்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா பிளாக் ஃப்ரூட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு. அது எனக்கு இந்த கேமை பற்றி ஓரளவு தான் தெரியும். சரி, ஓகே, வளன்னு பேசாமல் கேமுக்குள்ளே போயிடலாம். நான் அடிச்சுட்டே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த குஸ்ட் எடுக்கணும். இந்த மாதிரி இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். இவங்கிட்ட வந்து குஸ்தி கிவர்னு இருப்பான். இவங்கிட்ட வந்து பந்தித் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா குஸ்ட் அக்செப்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி ஆளுங்களாக இருக்காங்கள்ல, இவங்ககிட்ட போய்ட்டு இந்த கீழே இருக்க பட்டனை டச் பண்ணி அடிக்கணும். அடித்து முடிச்சோன்னு ஒரு அளவுக்கு சைடில் கவுண்ட் ஆகும். நீங்கள் வந்து நான் வந்து ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் எனக்கு அந்தளவுக்கு லேப்டாப் இல்லை, கம்ப்யூட்டர்லாம் இல்லை, நம்ம ஃபோனில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் இப்போ தான் நம்ம பிகினர், அது வேறு விஷயம். ஃபஸ்ட்டு வீடியோ ஆஃப் மை சேனல். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு லெவல் எழுதிச்சு. அப்புறம் இன்னும் 3 பேர் அடிச்சிட்டோமா, இன்னும் 2 பேர் தான் அடிக்கணும். அடித்து முடிச்சோடனே வேலை முடிஞ்சுது. இன்னும் ஒருத்தன் தான். அவ்வளோ ரசிக்கிறோம். அடிக்காத, குறையுதுங்க எழுத்து. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இருங்க இந்த கொஸ்டின் முடிச்சு சொல்கிறேன். இந்த மாதிரி அடித்தோடனே ஸ்டாட்ஸ்னு ஒன்று ஏறும். இதை பாருங்கள், இந்த மாதிரி மெனு இருக்கா சைடில், இதில் போய்ட்டு ஸ்டாட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து 12 பாயிண்ட்ஸ்னு கீழே இருக்குல்ல, இங்கே வந்து 1 2 1 2 இந்த மாதிரி இதை மட்டும் கிளிக் பண்ண கரெக்டாக. இந்த 3 மட்டும் போட்டிங்கன்னா இப்போ நீங்கள் 2800 லெவல் வரீங்கள, அப்போ வந்து உங்கள்கிட்ட கரெக்டாக 2800 இந்த மூணுத்துலேயும் 2800 2008 அப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் ரீசெட் பண்ணிக்கலாம். செகண்ட் சிக் போய்ட்டு இருடா குஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். ஸோ பேசினேங்கிற குஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி நம்ம மேக்ஸிமம் ஒரு 20 இந்த ஐலாண்ட் 2 ஐலாண்ட் கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். 2 ஐலாண்ட் பார்க்கலாம். 5 லெவல் வந்துட்டோம். சீக்கிரம்டா. அப்புறம் இங்கே கத்தி வாங்கணும்னு சொல்லுவாங்க. நான் வாங்க மாட்டேன், ஏன்னா வேணாம், கத்தி அதுக்கு கையிலே அடிச்சுப்போம். சொல்ல மறந்துட்டேன், நான் இது என்னோட 3வது ஐடி. நான் ஃபஸ்ட் ஐடியில் வந்து 1500 லெவலு, செகண்ட் ஐடியில் வந்து 500 லெவல், 600 லெவலு. என்ன தான் லெவல் ஏற்றினாலும் நான் கேமுக்குள்ளே போவேன். எப்படி விளாடுவேன்னா, கேமுக்குள்ளே போயிட்டு உடனே ஜஸ்ட்டு பிளாக் ஃப்ரூட்குள்ளே போயிட்டு டக்குன்னு குஸ்ட் எடுத்து பட்டு அடிச்சுட்டு ஸ்டாட்ச் மட்டும் போட்டுட்டு குஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு லெவலில் மட்டும்தான் ஏற்றுவேன், வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். அதனால் எனக்கு எதுவும் தெரியாது. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் டிப்ஸு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கமெண்ட்ஸில் டிப்ஸு அந்த மாதிரி ஏதாவது போடுங்க. டிப்ஸு தெரிஞ்சால் சொல்லுங்கள், எனக்கு தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சீலே நான் நிறைய இடத்த பார்க்கல. எங்கள் ஸ்டாட்ச் போட்டுப்போம். போட்டாச்சு. ஐயோ, தெரியாமல் ரீஃபண்ட் அனுப்பிக்கிட்டேன். 1 2 3 1 2 3 1 2 3 வேலையாயிடுச்சு. 8 மறுபடியும் குஸ்ட் எடுத்து அடிப்போம். இதான் கடைசி குஸ்ட்னு நினைக்கிறேன் இந்த ஐலாண்டில் பண்ணுறது. சீக்கிரம் வாங்கடா, இது நம்ம 2 பேர் அடிப்போம். வாடா 2 பேர் பவரே யூஸ் பண்ணலங்க. நான் எதுக்கு அந்த கீழே லாக் மாதிரி இருக்குல்ல, அது யூஸ் பண்ணுறேன்னா, அதை வச்சு நீங்கள் இப்போ நான் வந்து கையில் தானே யூஸ் பண்ணுறேன். இதே நீங்கள் ஃப்ரூட் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ரூட்டை வச்சு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான், அதனால தான் நான் அது யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் கேமுக்குள்ளே வரும்போது என்ன பண்ணுவேன், ஃப்ரூட் கிடச்ச ஃபஸ்ட்டு எனக்கு பிளேடு கிடச்சதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிளேடு கிடச்சிச்சு. சரின்னு யூஸ் பண்ணுறேன். பவர் போட்டால் எங்கெங்கேயோ போகுது பவர். அப்புறம் தான் என்னோடய ஒரு ஃப்ரெண்டு ப்ரோ பிளேயர் சொல்ல முடியாது, ஒரு 1500 1600 800 லெவல் வச்சுருப்பான். என் இன்னொரு ஃப்ரெண்டு வந்து 2800 மேக்ஸ். அவன்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். இருங்க, சும்மாவே அடிச்சிடுவோம். ஏறுதா பார்ப்போம். அடிச்சு தான் பார்ப்போமே, ஏறுதா இல்லையா. இல்லைங்க, ஏறலை. ஏறுது இல்லை ஏறுது. இப்போ ஏன் குஸ்டத்தை அடிப்பான்னு இப்படி அடிப்போம். இல்லை, குஸ்டத்திட்டு அடிச்சிடும். 5 பேர் அடித்தா எக்ஸ்ட்ரா எக்ஸ்பி வேறு கிடைக்கும். ஏன் வாய் இப்படி வளருது. அதை கூட தப்பு சொல்கிறேன். என்ன பண்ணுறது. டியூரேஷன் 5 மினிட்ஸ் போயிடுச்சுங்க. அதுக்குள்ளே
இப்போ தான் 10 லெவலே வந்திருக்கும். 10 லெவலுக்கு 5 மினிட்ஸ். என்ன கதைனே தெரில. அதே மாதிரி இங்கே சைடில் இந்த செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே ரெடீம்னு இருக்குல்ல, ரெடீம் டிஎல்சி கோடுன்னு நான் வந்து கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இந்த ஒரு 2 கோடு பின் பண்ணுறேன். ஒரு கோடு ஒரு வீடியோக்கும் ஒரு கோடு பின் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படும், ஸ்டார்டிங்கில் தேவைப்படும். சரி வந்து அடிக்கலான்னு பார்த்தேன். சரி நம்ம தனியாக அடிச்சுக்கணும். அவன் என்கிட்ட வரல, நான் அவன்கிட்ட போனேன். சரியா போச்சு. இன்னும் 2 பேர் அடிக்கணும். 2 பேர் அடிச்சிட்டா இந்த ஐலாண்டை விட்டே போயிடும். இவன் அடித்தா லெவல் இப்போ ஆகிடுச்சு. இருங்க, இந்த குஸ்தியை முடிச்சுட்டு போயிடும். இன்னும் ஒரு லெவல் எக்ஸ்ட்ரா ஏறும். ஏறுமான்னு தெரில. ஏறாது, ஏறல. சரி ஓகே, வாங்க நம்ம அடுத்த ஐலாண்டு போவோம். கொரிலா கிங்டம். சரி ஜங்கிள் தானே போனோம். ஆமாம், ஜங்கிள் தான். போகலாம். ஸ்டாச் போட்டுப்போம். 1 2 3 1 2 3 முடிஞ்சது. இதை தான் நான் எல்லா ஐடியிலும் ஃபாலோ பண்ணுவேன். நம்ம வந்து டைனியை வாங்கிப்போமா, இல்லை நம்ம நடந்தே போயிடும். நீச்சல் அடிச்சுட்டு போவோம். ஏன்னா நான் நீச்சல் அடிக்கிறேன். 20 லெவல் கீழே இருக்கவங்களாம் நீச்சல் அடிக்கலாம். அதுக்கு மேலே இருக்கவங்கன்னா தண்ணியில் வந்து இறந்துருவாங்க. அதனால் நம்ம நடந்தே போவோம். எங்கேயோ போயிட்டுருக்கனே. தண்ணிக்குள்ளே போயிடு போக மாட்டேங்கிறான். சரி, தண்ணியில் குத்துவானா? ஏங்க இங்கே பாருங்க, தண்ணிக்கு அடியிலேருந்து குத்தி நிற்கிறான். அடியில் குத்திவாடா. சரி இப்போ பண்ணுறா. தண்ணியிலே குத்துறான். சரி, நம்ம கொஞ்சம் இதையும் யூஸ் பண்ணணும். இது போட்டால் கொஞ்சம் முன்னாடி போவோம். இந்த போட்டை வேணால் நம்ம திருடிடுவோம். வேணாம். நம்ம இந்த ஐலாண்டில் தான் ரொம்ப நேரம் இருக்க போகிறோம். இந்த வீடியோக்கு இந்த கடைசி ஐலாண்டில் நம்ம வந்து 50 லெவல் வந்தால் தான் ரோல் பண்ண முடியும். எல்லோரும் தெரியும், நானும் புதுசாக சொல்லுங்கள். சரி விடுங்க. இங்கே ஒருத்தர் இருக்கான். நம்ம யாருக்கே ஃப்ரூட் கேட்கலான்னு பார்த்தேன். சரி வாங்க விடுங்க. நான் நினச்சேன் அந்த ஐடியிலேருந்து ஒரு ஃப்ரூட்டை ரோல் பண்ண வச்சு ட்ராப் பண்ணிவிட்டு வேணான்னு சொல்லிட்டு. சரி ஓகே வாங்க. எதுவும் சொல்ல பண்ணல. எதுவும் சொல்லலை. சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக்ஸ் வந்தால் நான் அடுத்த வீடியோ போடுறேன். 10 லைக்ஸ் வருவான்னு டவுட்டு தான். சரி வரலன்னா கூட போடுறேன். ஆனால் ஒரு 1 வீக் ஆகும்னு நினைக்கிறேன். 1 வீக்குள்ளே வந்துடும். ஏன்னா நான் ஸ்கூல் வேறு போகணும். சில டைம் ஃபோன்ஸ் இருக்காது என்கிட்ட, ஃபோன்லாம் இருக்காது. அதான் வீடியோ போட முடியாது. அதனால தான் அடிச்சிட்ருக்கோம். இன்னும் எத்தனை பேர்? ஒரு குஸ்டியடா இவ்வளோ நேரம் அடிச்சிட்ருக்கேன். இதுக்கு தான் கத்தி வாங்கினு சொல்கிறது. வேணாம் கொடுக்கு. நம்ம ஃப்ரூட்டே ஸ்பின் பண்ணிப்போம் காசு சேர்த்து வச்சு. அட்ரா. நான் ஒரு தடவை அந்த ஐடியில் நிறைய பேரை பார்த்துருக்கேங்க. ஹேக் யூஸ் பண்ணுவானுங்க, பறந்து போயிடுவானுங்க மேலேயே. இப்போ நான் கீழே இருக்கேன்னா அவனுக்கு இப்போ நான் அடிக்கிறேன்னா டக்கு குறைஞ்சிரும். அவன் கிட்ட வந்தாலே நான் செத்துருவேன். அந்த மாதிரிலாம் நிறைய பேரை யூஸ் பண்ணுவாங்க ஹேக்கு. அதை நான் பண்ணலான்னு என்ன சொல்கிறேன், அது வந்து காசு கொடுக்கணுமோ என்னன்னு தெரில. அடிக்க முடியாது. 20 மஸ்ட் ரீச் லெவல் 20 to enable PvP சொல்லிட்டாங்க. மங்கி 14 லெவலுங்க. நம்ம 12 தான் அடிச்சிட்ருக்கோம். ஸ்டாச் போட்டுக்கிறேன், வெயிட் பண்ணுறேன். அடிக்காதரா சொல்லிட்டேன். அடிக்காத, நான் அடிச்சிடறேன். அப்புறம் நீ தான் கடைசி மங்கி. ராசியான கை. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இந்த இதுலாம் பண்ண தெரியாது. இந்த இது சொல்லுவாங்களே, அது எதுவும் சொல்கிறாங்களே, எடிட்டிங் வேறு பண்ண தெரியாது. அதனால தான் நான் வெறும் வீடியோ எடுத்து யூடியூப்லேயே அப்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். யூஸே பண்ணல. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ இல்லை? ஆமாம், இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அதை கூட யூஸ் பண்ணலண்ணா. உர்றாடே. அப்புறம் சேபர்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம 200 300 லெவல் வேணும். அப்போ தான் நம்ம அந்த இதுவும் எடுக்க முடியும். ஈஸியாக இருக்குங்க தண்ணி நடந்து போகிறது. அங்கே தான் கொரிலா கிங் இருப்பான். அவனை வேறு நம்ம அடிக்கணும். இப்போ இல்லை, யாரும் அடிக்கிறாங்களோ? எனக்கு கிராஃபிக்ஸ் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். அடிக்காதரா தயவு செஞ்சு அடிக்காதரா. கிராஃபிக்ஸ் மட்டும் அதிகமாக வச்சுக்கிறேன். அப்போ தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும். கிராஃபிக்ஸ் 0ல் இருக்குது,
ஃபுல்லாக வச்சுட்டேன். ஹெல்த்து போடு. வேஸ்ட்டாக போச்சா? இல்லை, யூஸே பண்ணல. கம்பேக்டை தான் மாஸ்டியாக இருக்குது. டக்கு டக்குன்னு முடிச்சிடல. முடி குத்து வாயில் குத்து பக்குன்னு வாங்க. அவ்வளோதான் காலி. குரியலா காமெடியாக இருக்கான் மூஞ்சி. அதுவும் இல்லாமல் எனக்கு ஜாலியாக பேச தெரியாது, அது வேறு விஷயம். இன்னொரு விஷயம் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க. சரி வேணும் இல்லை சொல்கிறேன். என்னென்னா இதுதான் நம்ம முதல் வீடியோ. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் அடுத்த வீடியோ வரலாம் சொல்ல மாட்டேன். வரும் ஆனால் வராது அப்படிலாம் சொல்ல மாட்டேன். வரும் ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும். 1 வீக்ஸ் அந்த டைமிங். எப்படியாவது ஒரு 10 லைக்கு வந்தால் அடுத்த வீடியோ, இல்லைனா சேனல் இழுத்து மூட்டு போக வேண்டியதான். அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு கஷ்டப்பட்டு ஆரம்பித்த சேனல். இன்னும் எத்தனை பேர் அடிக்கணும் தேவையில்லாமைய சோகாக்காரை பழைய பஞ்சு மிட்டாய் கதைலாம் சொல்லுக்கிறேன். வேணாம், 8 பேர் அடிக்கணும். 5 பேரை தான் அடிச்சிருக்கோம். கொஞ்சம் தொண்டை சரியில்லை. கோரிலா 20 லெவல் 20 லெவல் இருக்குது. நம்ம வெறும் 16 லெவல் தான். அவன் அடிச்சிட்டு இருக்கோம். நான் வந்து இந்த கேமை வந்து எர்த்து கேமர்னு ஒருத்தர் தெரியுமா உங்களுக்கு? அவரை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். எர்த்து கேமர் அவர் தான். அவர் விடிஜி, அப்புறம் வேறு யார் இது ஷார்ப் அவர், வேறு யார், இவங்க 3 பேரை பார்த்து தான் கற்றுக்கினேன். அதை இந்த கேமே அவங்கள பார்த்து தான் கற்றுனேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க இந்த கேம் விளாட்றான்னு. நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம அடிப்போம். ஒன்றுமே இல்லைங்க. நம்ம இதை வச்சு அந்த குரிலாவை அடிக்க போகிறோம். கையில் போய் வாயில் அடி வாங்கிட்டு வர போகிறோம். நம்ம வந்து இதை முடிச்சுட்டு கொரில்லா கிங்கான குஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வரும்போது மொத்த ஸ்டான்ஸ் பாயிண்ட்ஸு போட்டுருவோம். அடி வாங்கடா வாங்கடா வாயில. நியூ குஸ்ட் வந்துருச்சு. பட் நம்ம குஸ்ட் முடிச்சு தான் போகிறோம். அதுக்குள்ளே கொரில்லா வேணாம் அடிக்கக்கூடாது. நம்ம வந்து எப்படியாவது ஒரு 50 லெவலை மட்டும் ரீச் பண்ணி, அப்புறம் லைட் ஃப்ரூட்டு, அப்புறம் வேறு என்ன ஃப்ரூட் அது, ஐஸ் ஃப்ரூட்டு, இந்த மாதிரி எம்மோன் இருக்க ஃப்ரூட்டாக நம்ம எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இவன் அடிக்க முடியும் தானே? நம்மளால் அடிக்க முடியாது. அவன் கம்மியாக இருக்கான், நம்ம அதிகமாக இருக்கோம். சாரி, பேச மாட்டேங்கிறேன். ஐ மீன் எனக்கு யூடியூப்பே தெரியாது. டேய், நான் அடிக்கிற ஆளை அடிக்காதன்னு சொல்லிட்டேன். அடிக்காதரா, வேறு யாராவது அடிடா. நான் வந்து 3rd லெவல் ஏற்றிருந்தேங்க. அப்போ வந்து என்ன பண்ணோன்னா, ஒருத்தன் என்னை கடுப்பேற்றிட்டே இருந்தான் ஒரு சர்வரில். என்னன்னா ஹேக்கர் வந்து டக்குன்னு நான் அடிக்கிறேன். கஷ்டப்பட்டு புத்தா ஃப்ரூட்டை வச்சு அடிச்சிட்ருக்கேன். நடுவில் வந்து தொல்லை பண்ணுறான். என்ன பண்ணுறது? நியூ ஸ்கில் அவைலபிள். ஓகே, சூப்பர். இவன் அடித்து முடிச்சிடும். இவன் அடித்ததை நம்ம எடுத்துப்போம். வாடா டக்குனு சித்துரு. அவன் எடுத்துட்டாங்க அந்த இதுவை. சூடுங்க, நம்மளே அடிப்போம். நம்மளே அடித்தா தான் நம்மளுக்குன்ட்டாங்க. என்ன பண்ணுறது? ஜம்ப் ஆகடா. நீ தான்டா. ஸ்கும் க்ரௌண்ட் ஸ்பேஷ். பாதி ஹெல்த்து குறைஞ்சிச்சு. 2 பவர் தான் போட்டேன். டேய், திருட்டு கில் எடுக்கிறாங்க. திருட்டு கில் கஷ்டப்பட்டு நான் அடித்தா இவன் கில் எடுத்துகிட்டு போகிறான். திருட்டு கில்றாடே. ஏய், நான் கஷ்டப்பட்டு அடிக்கிறதுல இவன் எடுத்துன்னுக்குறான். நான் மேலே போய்ட்டு அடிக்கிறேன். போடா. அவன் அடிக்கிட்டாங்க. அவன் கீழே அடிக்கிட்டோம், நான் மேலே அடிக்கிறேன்.
கஷ்டப்பட்டு 3 பேரை அடிச்சுங்க, அதையும் அவன் எடுத்துக்கலாம். சரி அவன் போய் அடித்தா அவனே எடுத்துக்கிறான். அது மங்கி தானா இல்லை பெரி ஏதாவது? குஷ்டு முடிச்சிச்சு. இங்கே யாரும் இருக்காங்களே, கொரிலா தானா? ஆமாம். இப்போ நம்ம போயிட்டு 1 2 3 1 2 3 1 2 3 1 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. அவன் டியூரேஷன் எவ்வளோ நேரம் போகுதுன்னு பார்க்கவே இல்லை. இருங்க பார்க்குறேன். டியூரேஷன் வந்து 15 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு 20 மினிட்ஸில் வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்குலாம் நம்மளுக்கு பட்ஜெட் இல்லை. டைம் இல்லை, ஹோம்ஒர்க் பண்ணணும். இது வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி டேட் என்னதுன்னா, இந்த வீடியோ விளாடும் போது டேட் வந்து கரெக்டாக 14 நினைக்கிறேன். 14/7/2026. இயர்லாம் சொல்லக்கூடாதுல்ல, சொல்லலாம். யார் கொரிலாவா? வாங்க இந்த கொரிலா மண்டையிலே கொட்டலாம். வரண்டாயிரம் கொரிலா மண்டையா. சின்ன சின்ன பேரை அடித்தோமா. இதுதான் சேபர் எடுக்கிற பட்டன். நம்ம வந்து ஒரு வீடியோவில் இப்போ இல்லை, ஒரு 200-300 லெவலில் நம்மளும் சேபர் எடுப்போம்ல. அப்போ நான் இதெல்லாம் காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரியும் சேபர்னால் என்னன்னு. நிறைய பேருக்கு தெரியும். ஆமாம்ல, நீங்கள் தான் எனக்கே டிப்ஸ் தரீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியாதங்க. குத்த போகிறான். நமக்கு பக்கம் குத்துவான். குத்துறா டே குத்துறா. நீ பார்த்துக்கலாம். குத்துடாடே கூத்துடா பல்ல. அடே போய்த்துக்கிறா. கூத்துட்டோடா. குத்திட்டான். தப்பிச்சிட்டேன். குத்துறான் மறுபடியும். நம்மளும் குத்துவான். அவன் மட்டும் தான் குத்துவானா? ஹெல்த் ரொம்ப குறையுதுங்க. மாட்டிக்கணும். என்ன அடியே வர மாட்டேங்குது. நம்ம தப்பிச்சிட்டோமா? தண்ணிக்குள்ள வாடடே. தண்ணிக்குள்ளும் எங்கடா டிஷ் பண்ணிட்டான். ஸ்பான் ஆகிட்டான். ப்ரோ கொன்னுட்டாங்க. நம்மளே சேர்த்து கொண்டுட்டாரு. 2 நிமிஷம் வெயிட் பண்ணுமா? சுத்தம். இந்த ஒரு லெவல் ஏற்றிடுவோமே. ஏற்றுவோம். ஒரு லெவலை இவனை அடித்து ஒரு லெவல் ஏற்றுவோம். அந்த ஒரு லெவலை இவனை அடித்து ஏற்றலாம். தந்துடாடே. தந்தான் ஒரு லெவல் தந்தான். நம்ம 30 லெவல் போனோங்க. எத்தனை தடவை தான் அடிப்பேனோ. நான் 20 மினிட்ஸ் வந்தால் சொல்லிட்டேன். 20 மினிட்ஸ் வந்தால் வீடியோ முடிஞ்சிடும். நான் வந்து ஆஃப்லைனில் வந்து இந்த ஐலாண்டை மட்டும் முடிச்சு வைக்கிறேன். இந்த ஐலாண்டை மட்டும் ஆஃப்லைன்னா இப்பயே ஒரு 10 மினிட்ஸ். ஏன்னா கொரிலா கிங்கு தான் அடிக்கணும். நான் சர்வர் மாற்றி அடிக்கணும். அதனால் கொஞ்சம் டியூரேஷன் எக்ஸ்ட்ரா வரும். அதனால் நம்ம ஒரு கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸில் வீடியோ முடிச்சுக்கலாம். மேலே ஏறுங்க. யாருங்க அது மேலே? ட்ராகன் பிரத்தா? எவங்க அது? எவனையும் உள்ளே வச்சுருக்கான். ட்ராகன் ட்ராவல் beach earlier. Don't think we met before. Here, take this common scroll I found on the beach earlier. Enchant. கன்னு என்சான்ட் பண்ணுவானா? ஆமாம். செகண்ட் சீல இருக்கான்ல. இவனே ஃபஸ்ட்டு சீல் இங்கே இந்த சந்துக்குள்ளே ஏற்று வந்தாங்கன்னு தெரியல. இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்குது. அதுக்குள்ளே இதை போட்டுக்கிட்டு வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது இவனுங்க ஹெல்ப் பண்ணுவோம். இவனுக்கு ஹெல்பிங் கருபாய். ஹெல்பிங் தான்டா. ஹெல்பிங் தான். இவன் ஒருத்தன் ரேபிட் வச்சிட்ருக்கான், ரோஹித்னு. வந்தோடனே குத்துறான். மாட்டிக்கிட்டீங்க. இதுக்கு தான் நடுவில் போகக்கூடாதுன்னு சொல்கிறது. களி பண்ணிட்டான் ஒருத்தன். களி நீங்களே அடிங்க. நான் கடைசி நேரத்தில் வந்து ஆளை முடிச்சுக்கிறேன்.
சாரி கேஸ். குத்தப்பறான் தப்பிச்சிட்டேன். நம்ம குத்துவோம். ஏய் வாடா, வாயிலே குத்துறேன். வாங்கிக்கோ 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 வாங்கிக்கோ. குத்தப்பறான் தலையில் குத்துட்டான். தப்பிச்சிருவேண்டா. நீ சின்ன குழந்தை, உன்னை பற்றி எனக்கு தெரியும். போ போ போ, சின்ன குழந்தை மாட்டிக்கினேன். இந்த இடம் மாட்டிக்கிங்க விடாது. தப்பிச்சிருவேன். வாடா 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 வாடா, தண்ணிக்குள்ள வாடா. நீ முடிஞ்சா தண்ணிக்குள்ள வாடாடி. முடிஞ்சா இங்கே வாடா. டேய் இங்கே வாடா. மாட்டிக்கினேன். மறுபடியும் மாட்டி சேர்த்து. காலி 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 காலி. ஜஸ்ட் மிஸ். தப்பிச்சிட்டோம். குத்த போகிறான் இப்போ குத்துவான் பாரு. காலி. இல்லை தப்பிச்சிட்டோம். காலியா? இல்லை தப்பிச்சிட்டோம். நீ மட்டும் தான் குத்துவியாடா? நானும் குத்துவேன்டா. டே வாடடி. அடே வாடா 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 வாடா. மாட்டினேன். காலி இல்லை காலியாக மாட்டோம். எஸ்கேப் ஆகிட்டோம். காலிடும் காலிங்க. அவ்வளோதான், செத்துட்டோம். இவனுங்க முடிக்கிறதுக்குள்ளே நம்ம ஓடி வந்துடலாம். வாடா வாடா வாடா, டக்குன்னு வா 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 டக்குன்னு போயிடலாம். சீக்கிரம் கொன்ற போகிறானுங்க. கொல்ல மாட்டானுங்க. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வரும்போதே குத்துறானே, ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. வாங்க 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 வா. குத்து கம்ப்ளீட்டட். 26ங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பட் அடுத்த வீடியோக்கு ஒரு 10 லைக்ஸ், ஒரு 30 வியூஸ்லாம் சொல்ல முடியாது, பார்க்குறவங்க பார்க்கலாம். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நான் ஆஃப்லைனில் ஏற்ற மாட்டேன். ஆமாம், நீங்கள் பாஸ் அடிக்கிறதா பார்த்துட்டிங்களா? அப்போ நான் ஆஃப்லைன்லேயே ஏற்றிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறதுனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் பட்டன் இருந்தால் ஹைப் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே செஸ்ட் இருக்கும், அதை கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன், முடியாது. சரி ஓகே. அதுவும் முக்கியமான விஷயம், நம்மக்கிட்ட லேப்டாப் இல்லை. வேறு எந்த கேம்ஸும் சொல்லாதீங்க. என்ன ஃப்ரீ ஃபயரு, அப்புறம் ரோப்ளாக்ஸில் எதாவது கேம்ஸ் சொல்லுங்கள். வேறு என்ன கேம்ஸு, மைன்கிராஃப்ட்டு, இந்த மாதிரி கேம் சொல்லுங்கள். பார்ட் 2 வந்து ஒரு 1 வீக்கில் வந்துடும். கலப்படாதீங்க, 1 வீக்கில் நான் தரேன். பார்ட் 2 கன்ஃபார்ம், கேரண்டீடு 1 வீக். ஓகேவா? பாய். சப்போர்ட் பண்ணிடுங்க.